லவி गाइस சுக்காபி சுட சுட வடையெல்லாம் சாப்பிடறதுக்கு சரியான ஸ்பாட். ரீசெண்டா நானே ஃப்ரெண்ட் சுசிந்தரம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஆடி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்படி தெப்பகுளத்து சைடு பார்த்தா வியூ பாயிண்ட்ல வேற சூப்பரா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு எடுத்து ஃபாஸ்ட் ஆடி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்படியே நம்ம ஊர் பாதையை பார்த்து போயிட்டு இருக்கும்போது சைடுல பார்த்தா ஒரு கடையில மட்டும் ரொம்பவே கூட்டமாட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்துல நம்ம ஃப்ரெண்ட் பையமார் வேற இருந்தானுவ. அவனால்ட்ட நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா சுக்காபி குடிக்க வந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. சுக்காபியா சரி வாங்க சேர்ந்து போய் குடிக்க போன்னு சொல்லி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா சுட சுட வடையெல்லாம் வேற போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. அந்த எல்லா வடையில ஒன்னொன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னா அந்த வடையில எடுத்து வெட்டி மிளகு பொடியெல்லாம் வேற போட்டு கொடுத்தாங்க. மிளகா பஜ்ஜி, முட்டை போண்டா, காலிஃபிளவர் பொரியல், வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே வாங்கிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டான். காலிஃபிளவர் பொரியல் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அப்படி மிளகா பஜ்ஜில ஒரு கடி கடிச்சா சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் வேற சுக்காப்பி குடிச்சிட்டு அண்ணே தரமாட்டு இருக்குனே அப்படி சொல்லிட்டு இருந்தான். இன்னொருத்தன் சுக்கு பாலை குடிச்சிட்டு டேஸ்ட் அட்டகாசமா இருக்குனே அப்படி சொல்லிட்டு இருந்தான். சரி நம்மளும் சுக்காப்பி குடிக்க ஆரம்பிச்சு சொல்லி குடிச்சு பார்த்தா டேஸ்ட் உண்மையிலே தரமாட்டு இருந்துச்சு. சுக்கு பால் வேற ரொம்பவே சூடாட்டு இருந்துச்சு. ஒரு மணக்கு குடிச்சு பார்த்தா டேஸ்ட் உண்மையிலே அடிபொலியாட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் வேற குடிச்சிட்டு வேற லெவல்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். உங்களுக்கு சுட சுட சுக்காப்பி வடையெல்லாம் சாப்பிட